ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தார் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரென்பாவாய். இந்த பாசுரத்தில் 2 திருக்கோயில்கள் அனுபவிக்கப்படுகின்றன. இந்த பாசுரத்தில் பெரியாய் என்ற சொல் மிக முக்கியமானது. திருமங்கையாழ்வார் தம் பெரிய திருமொழியில் 7ஆம் பத்து 10ஆம் பதிகத்தில் பெரும் புறக்கடலை என்ற திருக்கண்ணமங்கை திவிதேசத்தை கொண்டாடுகிறார். அந்த பதிகத்தை முடித்து பலஸ்ருதியை எழுதும் பொழுது விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் என்று எம்பெருமானை அடையும் பக்தர்களை கொண்டாடுகிறார். கண்ணன் மாற்றாருனக்கு வழி தொலைந்து என்று எதிரிகளை பாஞ்சஜன்யத்தின் ஓசையாலேயே வீழ்த்தினார். திருமங்கையாழ்வார் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா என்று திருக்கண்ணமங்கை திவிதேசத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமானை கொண்டாடுகிறார். திருநாராயணபுரத்தை அனுபவிப்பதற்கு பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே என்ற வாக்கியம் மிக முக்கியமானது. திருநாராயணபுரத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமானாருக்கே மகன் மாதிரி இருந்தார் இல்லையா? திருநாராயணபுரத்திற்கு உலகினில் தோத்தமாய் நின்ற சுடரே என்ற வாக்கியமும் மிக முக்கியமானது. திருநாராயணபுரத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமான் ஒரு கரையான் புத்தில் மறைந்திருந்து பிறகு உலகத்துக்கே சேவை சாதிக்கிறார் இல்லையா? அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் திருக்கோயில்கள் திருநாராயணபுரம் மற்றும் திருக்கண்ணமங்கை. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.